அப்பா தம்பி ஒரு ஆரஞ்சு ஜூஸ் கொடுப்பா. ஆரஞ்சு ஜூஸா? அட ஆமாப்பா, தோ இங்க கூட எடுத்து வச்சிருந்தீங்களே, தோ இந்த அம்மா கூட குடிச்சிட்டு இருக்காங்களே. இது ஆரஞ்சு ஜூஸ் இல்ல சார், சரக்கு. வேணா மிக்ஸ் பண்ணி தட்டுமா உங்களுக்கு சரக்க? இல்லப்பா, ஆரஞ்சு ஜூஸ் தான் வேணும் சார். ஆரஞ்சு ஜூஸ்லாம் தனியாலாம் கிடைக்காது, வெளியே போனாதான் கிடைக்கும். ஐயோ, அப்ப சிவகாமி குடிச்சது ஆரஞ்சு ஜூஸ் இல்லையா, சரக்கா? அதான் அவளுக்கு எல்லாமே 2 4 நாளா தெரியுதா? ஐயோ சிவகாமி, மோசம் போயிட்டியே, உன்னை இப்படி கூப்பிட்டு வந்து குடிக்க வச்சிட்டேனே. ஐயோ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே, என்ன பண்றது? ஐயோ நமக்கு இதெல்லாம் வர மாட்டேங்குது. இந்த Dress போட்டு ஆட ஒரு மாதிரி. ஐயோ கரெக்டாதீங்க. ஏங்க சும்மா ஆடுங்க, ஜாலியா இருக்குல்ல. மத்தவங்க எல்லாம் எப்படி ஆடுறாங்கன்னு பாருங்க. என்ன சரவணன், சூப்பரா ஆடுறீங்க. என் கூட ஆடுங்கன்னு சொன்னப்ப ஆட மாட்டேன் நீங்க. ஐயோ நான் சும்மா தாங்க ஏதோ ஆடிட்டு இருக்கேன். நிஜமாவே சூப்பரா ஆடுறீங்க. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இந்த Dress உங்களுக்கு சூப்பரா இருக்கு. நிஜமாவா? ஆமா நிஜமாதாங்க. ஏன் உங்களை பாராட்டினா நீங்க நம்பவே மாட்டீங்க? இவருக்கு இப்படி ஒரு வித்தியாசமான வியாதி இருக்குன்னு நினைக்கிறேன். Okay guys, you carry on. ஏங்க பாத்து. சாரி. என்னாச்சு? ஒண்ணும் இல்லைங்க. கால் வலிக்குதா? ஏங்க ஒரு நிமிஷம் எந்திரிங்க. வாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அவங்க ரொம்ப வேகமா வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதான் ரொம்ப வலிக்குதுங்க. ஐயோ ஏங்க இருங்க காலை காட்டுங்க. வேண்டாங்க. அட பரவாயில்ல விடுங்க. ஏங்க வேண்டாங்க, நீங்க காலை காட்டுங்கன்ற. இல்ல ஒண்ணும் இல்லைங்க. அட இருங்க ஒரு நிமிஷம். இந்த இடத்துலயா? இங்கயா? பாத்து இந்த இடத்துலயா? அங்கதான் கொஞ்சம் வலிக்குது. ஒண்ணு இல்லைங்க, தைலம் போட்டு நீ விட்டா சரியா இல்ல போயிடும். பரவாயில்லைங்க. இருங்க ஒரு நிமிஷம். என்ன சரவணன்? இல்ல என்ன ஒண்ணும் இல்ல. சந்தியா, என்னாச்சு? கால் லைட்டா சுளுக்குன்னு நினைக்கிறேன். எப்படி? அவங்க டான்ஸ் பண்ணும்போது மச்சிட்டாங்க. ரொம்ப வலிக்குதா? ஏங்க உங்ககிட்ட தைலம் இருக்கா? ரிசப்ஷன்ல இருக்குங்க. இல்ல சரி நீங்க இங்க இருங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஐயோ Okay, okay. பரவாயில்ல. பரவாயில்ல விடுங்க. ஏங்க நீங்க வாங்க, நம்ம அப்படி போவோம். பாத்து. எங்க வலிக்குதுங்க? இந்த இடத்துல. இந்தாங்க சரவணன், அடிச்சு விடுங்க. ரொம்ப நன்றி. ஏங்க இருங்க. வேண்டாங்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அட இதுல என்னங்க இருக்கு? விட்டா அப்புறம் பொசுன்னு வீங்கிக்கும். எப்படி வலி இருந்த இடம் தெரியாம போக போகுதுன்னு பாருங்க. இருங்க பாத்து. இப்போ மெல்ல காலை மடக்குங்க. வலி இருக்கப்போ? இல்ல இப்போ கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் இருக்கு. குறைஞ்சிருச்சா? அவ்வளவுதாங்க, உங்களுக்கு சுளுக்கெல்லாம் போயிடுச்சு. இனிமே டான்ஸ் எல்லாம் ஒன்றும் ஆட வேணாம். நம்ம அப்படியே ஓரமா நின்று வேடிக்கை பார்த்துட்டு ரூமுக்கு போயிடலாம். ஏங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அட நீங்க வேற எதுக்கு எடுத்தாலும் தேங்க்ஸ் சொல்லிட்டு.
அர்ச்சனா என்னது இது? ஆரஞ்சு ஜூஸுங்க. இதோ இங்க தான் கொடுத்தாங்க. ஏய் அதை என்கிட்ட குடு முதல்ல. ஏன் இப்படி அல்பத்தனமா பண்றீங்க? உங்களுக்கு வேணும்னா இன்னொரு கிளாஸ் வாங்கி குடிக்க வேண்டியதானே? அதான் இங்க நிறைய இருக்கே. ஏய் லூசு, முதல்ல உனக்கு இது என்னன்னு தெரியுமா? ஆரஞ்சு ஜூஸ். இத பார்க்க தெரியலையா? அப்படியா? எங்க இத மோந்து பாரு. என்னங்க இப்படி கெட்டு போன வாசனை அடிக்குது? ஏன்னா இது சரக்கு, ஆல்கஹால். ஆரஞ்சு ஜூஸை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. புரியுதா? ஐயோ எனக்கு தெரியாதேங்க. ஏய் நீ குடிக்கலல்ல? இல்லையே. அதுக்குள்ளதான் புடுங்கிட்டீங்களே. இதுல வருத்தம் வேற. ஏற்கனவே ஒரு தடவை இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு குடிச்சிட்டு வீட்ல நீ பண்ண அலப்புற ஞாபகம் இருக்கா? ஆமாங்க, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இப்ப அதை விட பிரச்சனையாகும். சும்மா இரு. இங்க வேற யார் கையை நீட்டினாலும் கொடுத்துருவாங்க போல இருக்கு. ஏங்க வீட்ல தெரியாம குடிச்சதுனால பிரச்சனை ஆயிடுச்சு. அது ஓகே, தப்புதான். இங்க நடக்கிறது பார்ட்டி தானே. சும்மா கொஞ்சம் பாதி கிளாஸ் மட்டும் குடிச்சுக்கிறேன். அர்ச்சனா சும்மா இரு. தேவையில்லாம பிரச்சனையை கிளப்பாத, அப்புறம் சீன் ஆயிடும். என்ன நானும் தானே குடிக்காம இருக்கேன். என்னமோ நான் மட்டும் குடிச்சு கூத்தடிச்சுட்டு ஒன்ன மட்டும் குடிக்க கூடாதுன்னு சொன்ன மாதிரி ரொம்ப சலிச்சுக்கிற. ஹலோ, என்னமோ சொன்னீங்களே, அந்த பக்கம் கொஞ்சம் உங்க தம்பிய பாருங்க. பாருங்க. டேய் இவன் என்ன அங்க பண்றான்? டேய் ஆதி, இங்க வாடா, இங்க வாடா. டேய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அப்பா அம்மா இருக்கும்போதே நீ குடிக்க பாக்குற? இல்லண்ணே, சும்மாதான். வேணும்னா அந்த பக்கம் தனியா போய் லைட்டா தொலைச்சிருவேன்டா. அண்ணே ஏன்னா இப்படி எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா இருக்கீங்க? கொஞ்சமாச்சும் என்ஜாய் பண்ண விடுங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சு போற வரைக்கும் ஒழுங்கா அடக்க ஒழுக்கமா இரு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். குடுறாத. டேய் குடுறா. போடா. தேவையில்ல போன. பாவம், ஆதியாச்சும் ஜாலியா இருந்திருப்பான். அதையும் கெடுத்து விட்டீங்க. நீ என்கிட்ட உததான் வாங்க போற. ஒழுங்கா அமைதியா இரு. இங்க இந்த ஏசி போட்டி வேலை செய்யலையா? ஐயோ சிவகாமி, சிவகாமி. ஏய் ஏய், என்ன என்ன சிவகாமி? இந்த என்னாச்சு? ஹோட்டல் ஏன் இவ்ளோ பெருசா இருக்கு? எதுக்குங்க இவ்ளோ கண்ணாடி சுத்தி சுத்தி? சரி சரி. நீங்க பாருங்க, அந்த லைட் எல்லாம் மூஞ்சில அடிக்குது. டேய் லைட் ஆஃப் பண்றா. ஐயோ கண்ணிலேயே லைட் அடிக்குது பாருங்க. ஏதோ தப்பு நடந்து போச்சு. வா சிவகாமி, ரூமுக்கு போயிடலாம். எங்க ரூமுக்கு கூப்பிடுறீங்க? பேசிக்கலாம் வா. ரூமுக்கா? ரூமுக்கு இப்ப எதுக்கு போகணும்? இங்கே இருக்கலாம். அம்மா ஆமா, உங்களை நான் ஜூஸ் எடுத்துட்டு வர சொன்னல, கொஞ்சம் தான் இருக்கு. ஏன் எடுத்துட்டு வரலையா? அது ஆரஞ்சு ஜூஸ். ஐயோ குடு. என்னத்த ஒரு மாதிரி கல்பா இருக்கீங்க? எங்க ஊதுங்க. ஊதுங்க அத்தை. எதுக்கு ஊதணும்? சும்மா நான் எதுக்கு ஊதுங்க. ஊதணும்? ஐயோ அத்தை, ஊதுங்க அத்தை. நான் ஊத மாட்டேன். இருமா இருமா, கொஞ்சம் பொறுமையா இருமா. என்னாச்சு? அது ஆரஞ்சு ஜூஸ் நினைச்சிட்டு அவ எடுத்து குடிச்சிட்டாமா. ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டாங்களா? ஏங்க அந்த ஜூஸ்ங்க. ஏங்க அத்தை குடிச்சிட்டாங்க. அமைதியா இரு. எங்க அத்தை குடிச்சிட்டாங்க. நீ சொல்றல்ல. டேய், அதை இவ குடிச்சதுக்கு அப்புறம் தானே எனக்கே தெரிஞ்சது. இது எல்லாத்தையும் விட பயங்கர ட்விஸ்டா இருக்கே. என்ன பிரதர், என்னென்னமோ சொன்னீங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க? டேய் நீ சும்மா இருடா. ஏங்க அத்தையை ரூம் கூட்டிட்டு போயிடலாங்க. யாராச்சும் வேடிக்கை பார்த்தாங்கன்னா ஒரு மாதிரியா இருக்கும். சீக்கிரம் கூட்டிட்டு போயிடலாம். பிடிங்க. அம்மா இங்க எல்லா வேலையும் முடிஞ்சது. நம்ம வாங்க ரூமுக்கு போவோம். போலாம். அம்மா சிவகாமி, சிவகாமி, எந்திரி சிவகாமி. எந்திரி. அம்மா எந்திரி. பாத்துமா. நான் ரூமுக்கு வர மாட்டேன். டேய் விட என்ன? இந்த ஆள் யாரு? ஐயோ அம்மா, யாரு நீ? தொட்டு பேசுற? அத்தை நீ பாப்பா. அம்மா நீ ட்ரெயின்ல டிக்கெட் செக் பண்ண வர ஆள் தானே? நானா? ஆமா. சரி பாவம், பொழைச்சிட்டு போ. சார், இவனை தெரியுமா சார்? என் வயித்துல பிறந்த முதல் புள்ள, எங்க வீட்டு முதல் வாரிசு, என் சிங்க குட்டி. அம்மா அது வந்து அந்த தென்காசி பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி நேரா போய் வலது பக்கம் திரும்பினா. என்ன சிவகாமி அப்படியே போய் நெஞ்சில அடிக்கிற? பேசாம இருங்க.
என்ன சொல்லிட்டு இருந்த? ஆ. நேரா போய் அப்படியே போய் திரும்பி அப்புறம் மறுபடியும் இப்படி வந்து நேரா வரணும். நேரா வந்தீங்கன்னா சிவகாமி இனிப்பு கடை இருக்கும். அதுதான் என் புள்ளையோட கடை. என் பேர்ல கடையை வச்சிருக்கான் என் புள்ள. இவன் நான் பெத்த சிங்கக்குட்டி. எங்க சரவண எங்க குடும்பத்துக்கே பெருமை சேர்த்திருக்கான். அம்மா அம்மா நான் ரூமுக்கு போலாமா? அத்தை, அவரை பத்தியே புகழ்ந்துட்டு இருக்கீங்களே. இவரும் உங்க புள்ளதான். இவரை பத்தியே ஏதாவது 4 வார்த்தை சொல்லுங்களேன். ஏய் சும்மா இரேண்டி. இவனை பத்தி பெருமையா பேசுறதுக்கு என்ன இருக்கு? அத்தை இங்க எதுக்கு நின்னுக்கிட்டு? வாங்க அத்தை, நாம உள்ள போலாம் வாங்க. இரு சிவகாமி, உனக்கு என்ன பெரிய இவன் நினைப்பா? எல்லாரும் இங்கதான் நிக்கிறோம், நீ மட்டும் முந்திக்கிட்டு வந்து பேசுற. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் என் புள்ள எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? இவன மாதிரி குணம் படிச்சவன் இந்த ஜில்லாவிலேயே தேடினாலும் கிடைக்காது. என் புள்ள தங்கம். இவனுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கணும். அவ இவனை புரிஞ்சுக்கணும். அம்மா இவன் வேலையில கூட மாட ஒத்தாசையா இருக்கணும். வீட்டு வேலையெல்லாம் இழுத்து போட்டுக்கிட்டு செய்யணும். ஒரு கடைய 2 கடை ஆக்கணும். புள்ள குட்டின்னு நல்லா செழிச்சு வாழணும் நான் நினைச்சேன். என் புள்ள படிக்காதவன், 4ஆம் கிளாஸ் தோத்தவன். நான் ஒத்துக்கிறேன். என் புள்ள படிக்கலன்னு நான் ஒத்துக்கிறேன். அதனாலதான் நான் இவனுக்கு படிக்காத ஒரு பொண்ணு போதும் அப்படின்னு நினைச்சேன். இதோ அப்பதான் இவ என் புள்ளையோட நல்ல குடும்பம் நடத்துவான்னு நான் நினைச்சேன். ஆனா சிவகாமி, இப்ப எதுக்கு பழைய கதையெல்லாம் எடுக்கிற? வாய் மூடிட்டு இருங்க சும்மா. ஆ? படிப்பு இல்லாதவ என் புள்ளைய மதிப்பான்னு நான் நினைச்சேன். ஆனா இதோ இவ அண்ணன், இவ படிச்சதெல்லாம் மறைச்சு இவள என்னோட புள்ள தலையில கட்டி வச்சுட்டான். அம்மா சரவணா, எதுவும் நான் நினைச்ச மாதிரியே இல்ல. வீட்டு வேலை தெரியாது, அம்மா ஒரு குடும்ப பழக்கம் தெரியாது, சமையல் சுத்தமா தெரியாது. அம்மா வேணாம்மா, எல்லாரும் ஐயோ, பாக்குறாங்கம்மா. எதுவும் கிடையாது. மக்கு தொட்டி. பொண்ணு பத்தி முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நான் நடத்திருக்கவே மாட்டேன். ஐயோ சிவகாமி, எழுதுரு சிவகாமி. ரூமுக்கு போலாம் வா. வாங்க அத்தை. போல வரியா? நீ சும்மாரியா? யாரையா நீ? யாரா அந்த ஆளு? என்னப்பா? ஆனா இன்னைக்கு இந்த இடத்துல வச்சு இங்க பாருங்களேன், இந்த இடத்துல வச்சு நான் உங்க எல்லாரும் முன்னாடி சொல்ல போறேன். சொல்லட்டுமா? என்ன? ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ, அத்தை, 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 வேண்டாம் அத்தை. சொன்னா கேளுங்க அத்தை. கொஞ்சோண்டு அப்படியே நானே கொஞ்சம் குடிச்சுக்கிறேன். நீ சும்மா இரு, சும்மா இரு. போட்டேன். நான் என்ன என்னம்மா நீ? சொல்லிட்டு இருந்தேன்? என்ன சொல்லிட்டு இருந்தேன்? சென்னை மேல ஏதோ. ஐயோ, சென்னை மேல சத்தியமா சொல்றேன். இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடுத்து வச்ச ஒரே மாமியாருன்னா அது நான் தான். இந்த சிவகாமி தான். இவ மாதிரி ஒரு மருமக கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். அத்தை, அத்தை, அப்ப நான் அத்தை. ஏய் நீ முதல்ல வாயை மூடு. அடிச்சு ஏய், வாய மூடு. அத்தை, நான் அத்தை. இன்னும் ஒரே நிமிஷத்துல பிளேட்ட மாத்திருச்சு. இவ நான் நினைச்ச மாதிரி இல்ல. நினைச்சதை விட அதிகமாவே இருக்கா. இவளுக்கு சமையல் தெரியாதுதான். ஆனா அதுக்காக ஒரு நாளும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லாம அத சாக்கா வச்சுக்கிட்டு வேலை செய்யறதுல இருந்து தப்பிக்காம தெரிஞ்சுக்கிட்டு இவ செஞ்சா. சந்தியா, நான் உன்னை எத்தனையோ தடவை திட்டியிருக்கேன், எடுத்தெறிஞ்சு பேசியிருக்கேன். ஏன் உன் பையெல்லாம் தூக்கி வெளியில வீசி வீட்டை விட்டு வெளியில போடின்னு சொல்லியிருக்கேன். ஆனா அதனாலலாம் இவளுக்கு என் மக மேல இருந்த பாசம் குறையவே இல்லை.
என் புள்ள சரவணனுக்கும் இவ மேல பாசம் இருக்குங்கிறது உண்மைதான். இருந்தாலும் இவனை விடவும் பாசம் சந்தியாவுக்கு தான். ஒரு படி மேல 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 மேல. மூத்த பையனா பிறந்துட்டு இவன் குடும்ப வாரம் முழுசையும் தோல்ல சுமந்து இவனோட தம்பிங்க தங்கச்சி எல்லாம் பாத்துக்கிறான்ல. இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த பொண்ணு இவனை ஏத்துக்கணும்னு நினைச்ச சந்தியா அது அருமையா புரிஞ்சுக்கிட்டா. குடும்பத்தை உடையாம சதைக்காம கொண்டு போயிட்டே இருக்கா. புருஷனை விட்டு கொடுக்கறதே இல்ல. எல்லா பழியும் தான் மேல ஏத்துக்கிட்டு குடும்பம் தான் பெருசுன்னு இருக்கா என் சந்தியா. இன்னைக்கு எத்தனை மருமகங்க இப்படி இருக்காங்க? அது ஏன் மருமக சந்தியா மட்டும்தான். இது எல்லாத்துக்கும் மேல இன்னொன்னு சொல்லவா? என் புள்ள சரவண இருக்கான்ல, இவன் சின்ன வயசுல இருந்தே பயந்த சுபாவம் கொண்ட புள்ள. எதுக்கும் முன்னாடி அடிச்சுக்கிட்டு போய் நிக்க மாட்டான். பாவம், அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு ஒதுங்கி ஒதுங்கி போவான். இவன் இன்னைக்கு இவ்ளோ பெரிய ஊர்ல இத்தனை பெரிய மனுஷங்க முன்னாடி ஜெயிச்சு வந்து நிக்கிறானா, அந்த பெருமை யாருக்கு? இதோ சந்தியா ஒருத்திக்கு மட்டும்தான் போய் சேரும். இதுல எனக்கோ என் புருஷனுக்கோ இல்ல இங்க இருக்கிற யாருக்கோ எவனுக்குமே பங்கு இல்ல. சந்தியாவுக்கு மட்டும்தான். சரவணா, நீ வெறும் கல்லாதாண்டா இருந்த. அத தட்டி 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 ஒரு சிலையே கண்டுபிடிச்சவதான் உன் பொண்டாட்டி சந்தியா. உன்னோட மனசுல இருந்த பயம்லாம் விலகி இன்னைக்கு ஒரு தைரியமான மனுஷனா வசந்த நிக்கிற பாரு. இது உன்னால மட்டும்தான் சந்தியா. உன்ன மாதிரி ஒரு மருமக எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும்பா. நான் எத்தனையோ வாட்டி எல்லாத்தையும் நான் ஒரு தனியாள சமாளிக்க வேண்டியிருக்கும். உண்மைய சொல்றதா இருந்தா சந்தியா என் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் அவதான் சமாளிச்சா. நான் சும்மா வாயால ஓயா ஓ ஏ அப்படி இப்படின்னு சொல்லுவேன். ஆனா சத்தியமா சொல்லணும்னா இவதான் ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து என் பார்வதிய பாத்துக்கிட்டா. ஆதிக்கு ஏதோ கம்ப்யூட்டர் கொடுத்து படிக்க வச்சா. இது எல்லாத்தையும் தனித்தனியா இவகிட்ட நான் சொன்னதில்ல. வாய் விட்டு சொன்னா பொறுப்பில்லாம போயிடுமோன்னு ஒரு எண்ணம். அதான். ஆனா இது எல்லாம் என் மனசுக்குள்ளதான் இருக்கு. நீ என் குடும்பத்துக்கு செஞ்சிருக்கிற ஒவ்வொரு விஷயமும் இங்க இருக்கு. நான் என்னைக்கும் அதை மறக்க மாட்டேன். என்னால செய்ய முடியாதது எல்லாம் நீதான் செஞ்சுக்கிட்டு இருக்க. எனக்கு எல்லாமே தெரியும். வா சந்தியா, நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கிறத பாக்கும்போது சும்மாரியா பாக்கும்போது எனக்கு அப்படி ஒரு அன்பு சந்தோஷமா இருக்கு. என்ன பண்றது எனக்கே தெரியலமா. இது என்னைக்குமே குறையவே கூடாது. அப்படியே இருக்கணும். கைய காட்டு சந்தியா. இத பாரு, கைய புடிச்சுக்கோமா. இவ கைய கெட்டியா புடிச்சுக்கோ. இப்படி புடிச்சுக்கோ சந்தியா. சந்தியா, என்னைக்குமே என் மகனை நீ விட்டுட கூடாது சந்தியா. என் மகனை நீ விட்டுட கூடாது.
அழாத. என் மகனை நீ விட்டுட கூடாது சந்தியா. ஐயோ, சிவகாமி என்ன சிவகாமி பிடிங்க. அத்தை, சிவகாமி எந்திரி எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலையே இப்படி அடிச்சேன்னு நினைச்சேன் கடைசியில ஆரஞ்சு ஜூஸ்க்கு இப்படி ஒரு எஃபெக்ட் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல ஆனா இது ஒரு வகையில் நல்லதுதான் இல்லனா சிவகாமி வாயில இருந்து இப்படிப்பட்ட விஷயங்கள் வெளியே வருமா சமோசா திருடன் உன்னை பத்தி தெரியாது எனக்குன்னு ஒண்ணு அமைஞ்சிருக்கு பாரு. சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு பேசாம இருங்கப்பா. வீட்டுல பல பிரச்சனைகள் இருக்கும். அத பத்தி இனிமே நான் கவலைப்பட மாட்டேன். ஆ? சரிதானே சரிதானே நான் சொல்றது? நான் அப்பவே செத்துட்டேன் அத்தை. பாரு எனக்கு ஒரு மருமக இருக்கா, இவதான் சந்தியா. நீ டென்ஷன் ஆகாத போதும், இது ரூமுக்கு போதும். போலாம் அத்தை, வாங்க. வா நாம ஆ, எல்லாரும் சேர்ந்து ஆ. ஆரஞ்சு ஜூஸ் குடிப்போம். ஆரஞ்சு ஜூஸா? வேண்டாம் அத்தை. நல்லா இருந்தது. அத்தை, அம்மா ஆரஞ்சு ஜூஸ் எல்லாம் ரூமுக்கு போயிடலாம் சிவகாமி ரூமுக்கு போய் ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கலாம்ப்பா. வாங்க அத்தை. வாங்க. இந்த வழி தானே? வாடா வாடா